அடியேனும் எப்படி பாட என்ற அளவில், அவர் எப்படி பாட என்ற அளவில், பத்தி தரு முத்தி நகை அத்தி இறைவா என பாடென்று சொல்லி இயலால். அப்படிதான் சொல்லுகிறார். பத்தி தரு முத்தி நகை அத்தி இறைவா என பாடென்று என்ற சொல்லி வருகின்றது. அப்ப அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்தது முருகன். அப்ப இந்த வரலாறு சிவனிடமிருந்து தங்கி வாமதம மகர்ஷி, நக்கீரர், அருணகிரி, மற்றது கச்சியப்ப சிவாச்சாரியர், எங்களுடைய கிருபானந்த வாரியார் வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கின்றது. இது ஒரு லிவிங் ட்ரெடிஷன். அது இவர்களுடைய வார்த்தைகள் வெறும் ஆராய்ச்சி வார்த்தைகள் அல்லது புலவர்களிடம் படித்த வார்த்தைகள் அல்ல, இறை ஞானத்தினால் வந்த வார்த்தைகள். அதுதான் இந்த தொடர்பை காட்டுகின்றது. அப்ப அந்த வார்த்தைகளை நாங்கள் பயிலும் பொழுது, பாடும் பொழுது அந்த ஞானத்தின் தொடர்பு எமக்கு ஏற்படும், அந்த இறையின் அருள் எமக்கு ஏற்படும், எமது கஷ்டங்கள் விலகும். எமது கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் எல்லாம் இவரை குறை சொல்லிக் கொண்டிருப்போம். அவர் அப்படி செய்து போட்டார், எனக்கு இப்படி வந்துட்டது, என்னுடைய அப்பா அப்படி செய்து போட்டார், இப்படி வந்துட்டது, என்னுடைய மருமகள் இப்படி செய்து போட்டா இப்படி வந்துட்டது, என்னுடைய மகன் இப்படி செய்துட்டான் இப்படி வந்துட்டது. இப்படி யாரை குறை சொல்லிக் கொண்டிருப்போம். இல்லாவிட்டால் அரசாங்கத்தை குறை சொல்லுவோம், வேலைத்தளத்தை குறை சொல்லுவோம். எங்களுடைய கஷ்டங்களுக்கு நாம் தான் காரணம். நாம் முன் செய்த பாவங்கள் தான் எமக்கு கஷ்டங்களாக வருகின்றன. அதுதான் உண்மை. நன்றும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது புறநானூற்று வழி. அப்ப இந்த கஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த நூல்களை, இந்த ஞானியர்களுடைய நூல்களை படிக்க வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும். நாங்கள் சும்மா நின்ற இடத்திலே கடவுளை நினைத்து விட்டு போய்விட்டால் போக முடியாது. எங்கள் வீட்டிலே இருக்கிற சுவாமி அறையில் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருங்கள். ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், ஒரு சாம்பிராணி குச்சி என்றாலும் ஏற்றி அந்த வழிபடுங்கள். ஒரு மலரையோ வையுங்கள், ஒரு பூவையோ ஒரு மலரையோ வைத்து வழிபடுங்கள். ஒரு நீரையோ ஒரு பாலையோ அமுதாக வைத்து வழிபடுங்கள். ஒரு தோத்திரத்தை இருந்து ஒரு 5-10 நிமிஷம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எத்தனை நிமிடங்கள் இருக்கின்றன? இப்ப நேரம் இல்லை என்றாமல் அதிலே செய்து வழிபட்டால் எங்களுக்கு வருகின்ற அந்த வினைகள் இலகும். மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தின வினைகள் எல்லாம் ஓய்ந்து போவதற்கு நான் இந்த சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய இறப்பன் யான். அதேதான் தேவராய சுவாமி சொல்லுகின்றார், துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆனபடினாலே இந்த நூல்கள், திருமுருகாற்றுப்படை, மற்றது கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இவையெல்லாம் தமிழிலே உள்ள நூல்கள். அதை விட இந்த சண்முக கவசம், அண்டமாய் அவனியாகி அரியோதனா பொருளதாகி என்று சண்முக கவசம் என்று இருக்கின்றது, கந்த சஷ்டி கவசம் இருக்கின்றது. இவற்றை நாளும் பாராயணம் செய்து கொண்டு வந்தால் எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் விலகும், இறைவனுடைய அருள் கிட்டும், ஞானம் கிடைக்கும். இதுதான் இந்த முருக வழிபாட்டின் காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய, நினைவில் கொள்ள வேண்டிய அல்லது மீள நினைவுறுத்த வேண்டிய பகுதியாக இருக்கின்றது. இந்த முருகப்பெருமானுடைய உபதேசம் மாதிரி சிவன் உபதேசித்த வரலாறுகளும் பல இருக்கின்றன. இந்த ஒப்பீட்டுக்காக சிவன் உமைக்கு உபதேசித்திருக்கின்றார், சக்திக்கு. சிவன் சக்திக்கு உபதேசித்திருக்கின்றார். அதில் ஒன்றுதான் தேவி காலோத்தர ஆகமம் என்று இருக்கின்றது. தேவி காலோத்தரம் என்று, சர்வஞானோத்தரம் என்றது சிவன் முருகனுக்கு உபதேசித்தது சர்வஞானோத்தர ஆகமம். சிவன் தேவிக்கு உபதேசித்தது தேவி காலோத்தர ஆகமம். இது தமிழிலையும் பாடியிருக்கின்றார்கள். இது வடமொழியில் உள்ள ஆகமங்களில் உபகாமங்களில் உண்டு. அதே மாதிரியாக சிவன் 66 பேருக்கு, ருத்ரர்கள் ரிஷிகள் போன்ற 66 பேருக்கு 28 ஆகமங்களை உபதேசித்திருக்கின்றார். இது உங்களுக்கு தெரியும், சைவத்துக்கு ஆகமங்கள் 28, உபகாகமங்கள் 207, வேதங்கள் 4. வேதங்களிலே பொதுப்படையாக சொல்லி இருக்கும், சிறப்பாக இருக்காது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இது திருவாசகம். ஐயா என்றதுக்கு ஒரு ஆச்சரிய குறி போடுவார்கள், எக்ஸ்கிளமேஷன் மார்க். ஏனென்று சொன்னால் இந்த வேதங்களே ஐயா என்று முழுக்க புரிய முடியாமல் இருக்கின்ற நிலையிலே இறைவன் இருக்கின்றார். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆழ்ந்து, the deepest of all depths, அகன்ற, the widest of all width, நுண்ணியனே, the minute of the minute.
இதுதான் அந்த இதுல வருகின்றது. அவர் ஆகமங்களில் இன்னும் கொஞ்சம் அணுக்கமாக வருவார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அன்னிப்பான் என்றால் அணுக்கமாக வருவார். அப்படி இந்த ஆகமங்களை இவர் சொல்லுகின்றார் என்று கேட்டால் அது திருமந்திரத்திலே இந்த இது வரும். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன். அறிவை என்றது உமாதேவியார், அவையை தன்னுடைய பாகத்திலே கொண்டவன். அஞ்சோடு 23 ஆகமம். அஞ்சோடு 23 எவ்வளவு? 5 23 28. அஞ்சலி கூப்பி 66 கையிலே வணங்கிய 66 பேர். அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டது. 5வது முகம் நான் சொன்ன மாதிரி ஈசானன் தத்புருஷ மகோரம் பாமதேவன் சத்தியோதாரத்தில் ஈசான முகத்திலிருந்து 5வது முகத்திலிருந்து தான் இந்த ஆகமங்கள் 28 சொல்லப்பட்டன என்று திருமந்திரத்திலே திருமூலர் 10ஆம் திருமுறையில் இருக்கிற திருமந்திரத்திலே அவர் சொல்லுகின்றார். அப்ப இந்த 66 பேர், இந்த 66 பேர் என்ற லிஸ்டும் இருக்கின்றது. சில ருத்திரர்கள் சில இருடிகள் என்று அந்த ருத்திரம் இருக்கின்றது. அடுத்ததாக சிவன் திருநந்தி தேவருக்கு உபதேசித்தார். அதுதான் எங்களுடைய சைவ சித்தாந்த இதிலே சொல்லுவார்கள். சிவன் நந்திக்கு உபதேசிக்க, நந்தி அங்கால 4 சனந்தனர் அப்படி என்ற அந்த வழியிலே வருகின்றது, சமயகுரவர்கள் வருகின்றது. சிவன் 4 முனிவர்களுக்கு நேரடியாக உபதேசித்தாகவும் வரலாறு இருக்கிறது. தட்சிணாமூர்த்தியை பார்த்தால் அந்த 4 முனிவர்கள் இருப்பார்கள். அதான் சொல்லுவார்கள், சிவன் உபதேசித்த பொழுதே 4 பேர் தான் நின்றார்கள். இந்த 66 தான் சிவனுக்கு இந்த மேக்சிமம் கிரௌட். இப்ப நாங்கள் ஆன்மீக விஷயத்திலே ஆட்கள் குறைவு என்று சொல்லி கவலைப்படப்படாது. சிவனே வந்து உபதேசித்தாலும் 66 பேர் தான் மேக்சிமம். சில வேளையில ஒரு ஆள் தான், ஒன்லி 1 ஆடியன்ஸ். சில வேளையில 4 பேர், தட்சிணாமூர்த்திக்கு 4 பேர் இருக்கிறார்கள். சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் என்று 4 பேர் இருக்கிறார்கள். அப்படி இந்த 4 பேருக்கு உபதேசித்திருக்கின்றார். திருநந்தி தேவருக்கு நேரடியாக உபதேசித்திருக்கின்றார். அதை சொல்லுவார் திருமந்திரத்திலே தான் வருகிறது. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடரில் நந்திகள் 4வர். சிவஜோகமாமணி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மருமாமி. 8 பேர் திருமந்திருடைய திருமூலருடைய கிளாஸ்மேட்ஸ். அவரை சொல்லுகின்றார். இவர்கள் எல்லாரும் நந்தி பாரம்பரியத்திலே வந்தவர்கள் என்று சொல்லுகின்றார். அகத்தியருக்கு சிவன் தமிழ் இலக்கணம் போதித்திருக்கின்றார். அது ஒரு வரலாறு. அகத்திய நூல் இன்னும் கிடைக்கிறது. அகத்தியத்திலே சில மேற்கோள்கள் வரிகள் மட்டும் சில இடங்களே கிடைக்கின்றன. நூல் அழிந்து விட்டது. அது அந்த கடைசி கடல்கோளுக்கு முன்னதாக இருந்த நூல். தொல்காப்பியம் இருக்கின்றது. தொல்காப்பியர் அகத்தியருடைய மாணவர், அவருடைய நூல்கள் இருக்கின்றது. அப்ப இந்த அகத்தியருக்கு தமிழ் இலக்கணம் முருகன் சிவன் சொல்லிக் கொடுத்தார். அகத்தியர் வடவாதியில் இருந்த பொழுது கதை வருகின்றது. பார்வதி பரமேஸ்வர திருக்கல்யாணத்திலே இந்த உலகனுடைய பேலன்ஸ் டில்ட் பண்ணப்பட இந்த வடகோடு உயர்ந்து தென்கோடு தாழ, இந்த தென்கோடு தாழ்ந்து வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர நீ தெற்கே போ என்று சொல்லி அகத்தியரை புதிய மலைக்கு அனுப்பினதாக வரலாறு. அப்பொழுது அவருக்கு உபதேசித்ததுதான் இந்த தமிழ் இலக்கணம். அது அகத்தியருக்கு உபதேசித்தது. நக்கீரனுக்கு சிவன் உபதேசித்தது திருவிளையாடப்பொருள் இருக்கின்ற முன்னரே பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரியாக யட்ச பெண்கள் 6 பேருக்கு, அதாவது முருகனுக்கு இன்றைய முருகப்பெருமானுடைய திருநாளை பார்க்கின்றோம். சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகன். அவர் ஒருவர் தான் ஆண்மகன், மற்ற ஒரு தரம் ஆண்மகன் இல்லை. ஏனென்று சொன்னால் சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தான் அவர் தோன்றி இருக்கின்றார். அங்க பெண் சம்பந்தம் கிடையாது. நாங்கள் எல்லாரும் பெண் மக்கள். ஏன்னா தாய் தானே பெற்றது. ஆண்மகன் என்று சொல்கிறார். இவர் தான் ஆணுடைய மகனாக பிறந்தபடியினால் ஆண்மகன் முருகன். அப்ப இந்த முருகன் இந்த நெற்றிக் கண்ணில் இருந்த பொறியாக தோன்றி 6ஆக பிரிந்து பிறகு அப்படியே வாயு பகவான் கொண்டு போய், அக்னி பகவான் கொண்டு போய், அப்படியே கங்கையிலே கொண்டு போய் சரவண பொய்கையிலே சேர்க்க 6 குழந்தைகளானார்கள். அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து பாலூட்டி வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். கார்த்திகை நட்சத்திரம் 6 வானத்திலே பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் 6 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 6 கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்தார்கள். அவர்கள் ஒரு சாபத்தால் ரட்ச பெண்களாக பிறந்த பொழுது சிவன் அவர்களுக்கு அட்டமா சித்திகளை உபதேசித்தார். இது திருவிளையாட புராணத்திலே வருகின்றது. அது சிவன் உபதேசித்தது. இதே மாதிரியாக சிவபெருமான் மனிதர்களுக்கு மட்டுமே பாதவூரருக்கு மாணிக்க வாசகருக்கு குருவாக வந்து உபதேசித்தது எங்களுக்கு தெரியும். திருப்பெருந்துறை உரை சிவபெருமான் என்ற பாடல்கள் சொல்லுகின்றார். குரு மனிதன் கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. கோகலி என்ற திருப்பெருந்துறையிலே என்னை வந்தாண்ட குருமணியுடைய தாள்கள் வாழ்க என்று சொல்லி அவர் பாடியிருக்கின்றார். இதே மாதிரியாக கரிக்குருவிக்கு உபதேசித்த படம், குருவிக்கு கூட சிவன் உபதேசித்திருக்கின்றார். இது திருவிளையாடலே இருக்கின்றது. எங்களுடைய இறைவனுடைய கருணை. கரிக்கு உபதேசித்தது, நாரைக்கு முத்தி கொடுத்தது, பன்றிக் குட்டிகளுக்கு பால் கொடுத்தது. இப்படி அவர் எல்லா உயிர்களுக்கும் அன்னை தந்தையாக இருக்கின்றார். மனுஷர்களுக்கு மட்டுமல்ல. முதலாவதாக இந்த மற்ற விலங்குகள் பறவைகளுக்கு உயிர் இருக்கின்றது என்று சொன்ன சமயமே சைவ சமயம்தான். மற்ற பரமதங்களிலே அது உயிர் இருப்பது என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அங்கே ஆன்மா இல்லை என்று சொல்லுவார்கள்.
ஆனால் இந்த மனிதருக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு உயிர் மட்டுமல்ல, அவர்களுக்கு மோட்சமும் உண்டு என்ற தத்துவத்தை, நடைமுறையை காட்டுவது எங்களுடைய சமயம். இந்த விதமாக இந்த உபதேசங்கள் இருக்கின்றன. ஒப்புமைக்காக பார்த்தால் ஔவையாருக்கு உபதேசித்தது விநாயகர். அவர் விநாயகர் அகவலிலே அதை சொல்லுகின்றார் அவர். அப்ப இவ்விதமாக இறைவனுடைய உபதேசம் பெற்றவர்களுடைய பாடல்களிலே, அவருடைய உபதேசங்களிலே, அவர்களுடைய வழி வழியாக வருகின்ற நிறைய செல்வங்கள் நம்மிடம் இருக்கின்றன. இவற்றிலே பார்த்தால் அந்த ஞானங்கள், அந்த அறிவு, அந்த அனுபவம் பொதிந்திருக்கு. அதாவது இதுக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு மந்திர சக்தி. ஏன்னா இட்ஸ் டைரக்ட் லீனியேஜ். இதை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு டைரக்ட் அங்க கனெக்ஷன் வருது. ஏனென்றால் இதை பாடியவர்கள் எப்படி பாடினார்கள்? தானேக படித்து பாடவில்லை, தங்களுடைய விற்பனத்தினாலே, புலமையினாலே பாடவில்லை. இந்த இறைவனுடைய ஞானத்தினாலே அவர் அடியெடுத்து கொடுக்க, அவர் உணர்த்த, அவர் உபதேசிக்க, அப்படி பாடியபடினாலே அந்த பாடல்களுக்குள்ளே அந்த கனெக்ஷன் இருக்கின்றது. அந்த பாடல்களை நாங்கள் தொடுகின்ற பொழுது, அந்த பாடல்களை நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது, நாங்கள் we are reconnecting with that. இன்றைக்கு அந்த விரத நாட்கள் இதுக்கு தான் இருக்கின்றது. திருப்பி ரீகனெக்டிங், the recharging, revoking, அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த விரதங்கள், இந்த பாராயணங்கள் இருக்கின்றது. அது நாங்கள் நாள்தோறும் வீட்டிலே படிக்கலாம், கோவில்களிலே படிக்கலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வசதிகள், வாய்ப்புகள் இருக்கின்றனோ அந்த நேரத்தில் இந்த இதுகளை பாராயணம் செய்ய வேண்டும். இதுல திருமுருகாற்றுப்படை தேவையான ஆக்கள் இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். www.thevaram.org THEVAA வரும் RAM.org என்ற இணையதளத்திலே போனால் இது 11ஆம் முறையிலே அழுத்தினீங்கள் என்று சொன்னால் அங்கே திருமுருகாற்றுப்படை வருகின்றது. உரையுடன் பார்த்துக் கொள்ளலாம். ஆங்கில வடிவமும் அருமையாக இருக்கின்றது. அங்கே அதோட எங்க பண்ணோடு திருமந்திரத்தை கூட அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல நாங்கள் இவர் மருவன் புலவு சச்சிதானந்தன் எம்மவர், அவருக்கு நாங்கள் நன்றி இருக்க உண்மை. அதே மாதிரியாக திருப்புகழ் பார்க்க வேண்டியவர்கள் கௌமாரம்.org என்ற இணையதளத்துக்கு போனால் அங்கிருந்து திருப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கேயும் அருமையான ஆங்கில மொழிபெயர்ப்புடன் இருக்கின்றன. குழந்தைகளை கூட ஒரு பாடலையே நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்து அவர்களை விளங்க கொள்ள வைத்தல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. உண்மையிலே டாக்டர், நாங்கள் இன்றைக்கு கந்த சஷ்டியினுடைய அந்த முக்கியத்துவம், முருகப்பெருமானுடைய தத்துவங்கள், அவர் சிவனுக்கு உபதேசம் செய்த வரலாறு, அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார், முழுமுதற் கடவுளாகிய சிவனுக்கு என்னென்று இவர் அவருக்கு உபதேசம் செய்ய முடியும் என்பது. அதை பற்றிய விளக்கங்களையெல்லாம் நன்றாக நீங்கள் இங்கே எடுத்து கூறியிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நேயர்களுக்கு இருந்த அந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பல வழிகளிலும் ஆழமான விளக்கங்களை கொடுத்தபடியால் பெரும்பாலானவர்கள் அதோடு திருப்தி பெற்றுவிட்டார்கள். இங்கே அவர் இணைப்புக்கு வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு முருகப்பெருமான் அருள்தான். எனவே எங்களுடைய நோக்கம் உங்களை ஓரளவுக்கு புத்திஜீவிகளாக இந்த எங்களுடைய சமயசார விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகையாக இங்கே டாக்டர் தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். எமது அனுபவங்களை அதை பகிர்ந்து கொள்வது நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. அடுத்ததாக இதற்குரிய சிறுவர்களுக்கான வகுப்புகள் இன்று எமது நிலையத்திலே டெப்ஸ்கோட் அண்ட் ஃபின்சன் நிலையத்திலே இன்றைக்கு ஏழியாக இதே போல அதுவும் 4 மணிக்கு ஆரம்பமாகின்றது. 4:05 வரைக்கும் தமிழ் எழுத்து மற்றது பயிற்சி ஏற்கனவே வருகின்ற பிள்ளைகளுக்கு எளியாக தொடங்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து வளமையான சிறுவர்களுடைய நேர்த்தி 5 தொடக்கம் 7 மணி வரைக்கும் வகுப்புகள் நடந்து எமது சட் சங்கம் 7 தொடக்கம் 9 வரைக்கும் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஃபின்சன் டெப்ஸ் சந்தைக்கு அருகாமையில் உள்ள லெகசி மருத்துவ மைய கருத்தரங்கு மண்டபத்திலே பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெற்று வருகின்றன. நீங்களும்